ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்திய சௌரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனி பயிற்சி ஆடினவுடனே அவர் வக்ரமும் ஆவார். வக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை, ஒரு அசுர வேகம், ஒரு அசுர பலம் கொண்டு உடனே அந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார். சனி 12 ராசிக்கும் 12 பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார். அவர் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காரோ அந்த செயலை இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் வக்ரமாக இருக்கும்பொழுது அந்த பலன்கள் வேகமாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 12 ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாக வருவார். ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும், சின்சியராக நடந்துக்கணும். இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார். அது பார்க்குற இடங்கள் அவர் பிரச்சனையை கொடுப்பாருன்னுவாங்க. பிரச்சனையை கொடுக்கறதில்ல, அவர் பார்க்குற இடத்த அதை சரிப்படுத்துவார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, மாசுக்களை நீக்குவார். அந்த இடத்த ஒரு நல்லா பண்ணி கொடுப்பார். ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும். இப்போ சனி சனியுடைய பார்வை 3, 7, 10 3ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். 7ஆம் பார்வைக்கு ஒரு தாக்கம் இருக்கும். 10ஆம் பார்வையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு கர்ம பார்வை, அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களும் இருக்குது. இந்த 3 பார்வையும் 3 விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தாண்டின பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டு. அவர் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். அதை கடந்து வருவது தான் நம்ம இந்த காலகட்டங்களில் மேற்கொள்ளணும். அதனால் சனி வக்ர பயிற்சி பலன்களை 12 ராசிக்கும் தந்திருக்கோம். என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி 12 ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பதிவினை முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. ஓம் சரவண பவ. சனி வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். சனி எப்போம்மா வக்ரம் அடைகிறாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை, ஆனி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஐப்பசி 29ஆம் தேதி, இந்த 4 மாத காலங்கள் 12 ராசி லக்னக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை 12 பதிவுகளாக, தெளிவான பதிவுகளாக நம்ம தந்திருக்கிறோம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த பலன்கள்லாம் இன்னும் ஆப்டாக நடைபெறும். இன்னும் சனி தசாவே புத்தியே நடைபெற்றாலும் இல்லை அதன் சாரத்தில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினாலும் இந்த பலன்கள் சிறப்பாகவே நடைபெறும். இதை சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த நாட்களிலும் நீங்கள் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். விருச்சிக ராசி லக்னத்திற்கு சனி வக்ர பயிற்சியால் ஏற்படக்கூடிய அருமையான பலன்களை அற்புதமாக காணலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் அருமையாக சொல்லிடுறேன். ஏன்னா இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்கள் இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு செயலுமே ஒரு நன்மையை அளிக்கவில்லை. சனி வக்ரமாகி எங்களை நன்மையை அழித்து விடுவாரா, 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்காரு, எங்களுக்கு சசயோகம் என்னும் சிறப்பான யோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எது இருந்துமே ஏதோ ஒரு குறை எங்களை தொற்று கொண்டிருக்குது. ஒரு அன்றாட ஜீவனத்தை செய்து கொண்டிருந்தால் கூட ஏதோ ஒரு குறை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் 4ஆம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்த ஒரு தாய் வழி உறவுகளுடன் பிரச்சனை, என்ன உங்கள் சுகக்குறைவீனம், இது எல்லாம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இப்போ மாற்றி உங்கள் வாழ்நாளில் இனிமேல் நல்லதே நடக்க போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீக்கி இப்பொழுது நீங்கள் சிறப்பாக தன்னம்பிக்கையுடன் புது உத்வேகத்துடன் கொஞ்சம் நீங்கள் பால் மாறி இருந்தால் கூட கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த செயல் தான் இப்போ நம்ம 2 தடவை போய் அந்த முயற்சி நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுது, நம்ம ஏன் அதில் போய் திருப்பி முட்டி மோதணும் அப்படின்ட்டு ஒரு தொய்வு நிலையெல்லாம் அடைஞ்சிருப்பீங்க இல்லையா, எதுவுமே ஒரு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தாண்டி இந்த காரியங்களை நம்ம இப்போ சாதித்து கொடுக்கணுன்ற ஒரு உத்வேகம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஊக்கம் இப்பொழுது உங்களுக்கு அருமையாக சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி நம்மளுடைய 2-5க்குரிய பூரண சுபரான குருவும் சனியை பார்க்குறாங்க. சனி வக்ரமாகி பார்க்குறாரு உங்களுடைய இடத்த அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு 10ஆம் பார்வைன்ற கர்ம பார்வையால் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆக்டிவேஷன் குயிக்காக ஆக போகுது. குருவும் பார்க்குறாங்க. குருவும் சனியும் பார்க்கும் இடங்கள் குயிக் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிடலாம்.
இந்த காலகட்டம் நீங்கள் நிறைய முயற்சி எடுத்தோமா எங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்கள் முயற்சிகள் எல்லாமே அவ்வளோ அருமையாக பலிதமாகும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வேலை வாய்ப்பு, வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு, எனக்கான ஒரு பதவி உயர்வு இல்லை, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, மாடு மாதிரி உழைக்கிறேன் ஆனால் அதற்கான ஒரு ரெகக்னைஸ் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். தொழிலில் வந்து விருப்பப்படுத்துறது, தொழிலில் புதிய புதிய யுக்திகளை கையாளுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். திருமணம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, திருமணம் பார்த்தோம், எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல, ஜாதகம் பொருந்துனா எங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு குறையை சொல்லி கொண்டு இருக்குன்னா தடைப்பட்ட தாமத திருமணம்லாம் அருமையாக நடைபெறும். மனதுக்கு நிறைவாக கிடைக்க பிறக்கக்கூடிய வரங்கள். சரி, நாள் தள்ளி போனாலும் இப்பொழுது மன நிறைவான வரன் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழல் அப்படின்னா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வழி காட்டுவதற்கு ஒருவருடைய ஆலோசனை, ஒருவருடைய உதவி கிடைக்கும். ஒரு குருமாருடைய அனுகிரகம், ஒரு பெரியவர்களின் வழிகாட்டுதல் அந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தந்தையுடன் ஒரு இணக்கம், தாயுடன் இருக்கும், பெற்றோர்களுடனே ஒரு இணக்கம், அவர்கள் மூலம் ஆதாயம், நம்ம வந்து ஒரு வண்டி, வாகன, வீடு சேர்க்கை இதெல்லாம் நம்ம கிடைக்கிறது இல்லை, அதை வந்து புதுப்பித்து கொள்வது. ஒரு சிலருக்கு இருக்க ரிப்பேர்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணி கொள்வது இல்லை, இதை கொடுத்துட்டு நம்ம வேறு வாங்கிக்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உண்டாகுது. ஒரு நிரந்தர சொத்து உண்டாகுது. சமூகத்தில் உங்கள் துறையில் உங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு தொழிலில் மிகப்பெரிய இமாலய வளர்ச்சி அடைவது. அது தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், ஒரு வியாபாரமாக இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவது. உங்களை பற்றி வந்து வீட்லேயும் வெளியிலையும் வந்து நல்ல ஒரு பேர்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்கள் அருமை தெரியாது, வெளில இருக்கவங்க சொல்லுவாங்க, என்னங்க உங்கள் மகன் அப்படி பண்ணிட்டாரு, உங்கள் கணவர் இப்படி பண்ணிட்டார், உங்கள் பிள்ளை இவ்வளோ சிறப்பாக இருக்கார், இவ்வளோ ஒரு டேலண்ட்டாக இருக்கார், அவர் என்னங்க இவ்வளோ அசதிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் வந்து சொல்லும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே வியந்து பார்ப்பாங்க. நம்ம பிள்ளை இப்படி பண்ணிட்டானா, நம்ம கணவர் இப்படி செஞ்சுட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த எதிர்பார்த்த அங்கீகாரமும் உங்களுக்கு கௌரவம் இப்போ கிடைக்கும். சமுதாயத்திலையும் நல்ல புகழ் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தான் இப்போ வந்து ரொம்ப செலவு பண்ணி கூட என்னுடைய கட்சியில் எனக்கான ஒரு சிறப்பான இடம்ன்றவங்க தான் இப்போ நன்றாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரொம்ப சிறப்பு, தொழிலை முதலீடு போடுவது, அதை விரிவுபடுத்துவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் விவசாயத்தில் இருப்பவர்கள், பூமிக்கு கீழ் விழும் பொருள்களில் வந்து விளைச்சல் இருப்பவர்கள், மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தோம், அதற்கான அவங்களுக்கு வந்து ஒரு வைத்தியம் பண்ணோம், அதில் வந்து ஒரு செட்டே ஆகலன்னு மன கஷ்டப்பட்டுருக்கலாம், அந்த ஆரோக்கியம் மேம்படுவது, ஒரு பிரச்சனைகளை கண்டுபிடித்து அதை தீர்த்து கொள்வது, அதேபோல் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன்களை அடைப்பது, அதற்கேற்ற மாதிரி மணி ஃப்ளோ உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்ல லாபத்தை, இது வரைக்கும் செய்தொழில் லாபத்தை பார்க்காதவங்க இப்போ செய்தொழில் லாபத்தை பார்ப்பீங்க. ஒரு 10 லட்ச ரூபா வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த 10 லட்சமே கட்ட அவங்க கையில் காசு என்ன இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அதிகப்படியான வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் யார் யார் உங்களுக்கு தொழிலில் வைத்தவங்க, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவர்களும் சரி, அவர்களெல்லாம் இனம் பிடித்து நீங்கள் வந்து நாசூக்காக கடந்து வருவது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே நடக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எடுத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி, அவங்க கல்வியில் தேர்ந்தெடுக்கிறது மூலம் அவருடைய எதிர்கால வாழ்க்கையை வந்து மிக சிறப்பாக கட்டமைப்பு செய்து கொள்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைத்து வகையிலையுமே அவங்களுக்கு சுப காரியங்கள் நடப்பதும், சுப பேச்சுவார்த்தைகள் அவங்களுடைய இல்லங்களில் நடந்து பேச்சுவார்த்தைகள் முடிப்பதும், அந்த நிகழ்வுகள்லாம் நடைபெறுவதும், வழக்கு இருந்த வழக்கில் வெற்றி, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது, நம்மளுக்கு வந்து தந்தை வழியில் ஆதாயம் அவருடைய சொத்து கிடைப்பது, தந்தை தொழிலை செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பது, வெளியூருக்கு சனி வகரெல்லாம் ஆனால் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும், அந்த மாதிரி வந்து வெளியூர் பிரயாணங்கள், வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைப்பது, அதில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி கிடைக்கப்படுவது, அனைத்து விதமான பலன்களையும் அட்டகாசமாக பெறப்போகிறவர்கள். ஏன்னா இந்த காலகட்டம் தான் குருவும் பயிற்சியாக இருக்கார். அந்த இடைப்பட்ட காலத்தில் இப்போ சனியும் வக்ரம் ஆகிறாரு. இப்போ அவங்க பிறப்பு ஜாதகத்தில் இப்போ சனி வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னும்போது இந்த பலன்களை அதிகப்படியாக நீங்கள் பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் சென்று உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஞானம், தெளிவு, புத்திபலம் இதெல்லாம் கிடைச்சிரும். அதே போல் உங்களுக்கு இருந்த அந்த அச்சம், பயம்லாம் இந்த காலகட்டம் நீங்கிடும். அந்த குழப்ப நிலை நீங்கிடும். ஒரு தெளிவான முடிவெடுத்து
உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்தை மிக சிறப்பாக வந்து கடக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்கள். என்னம்மா விருச்சிகம் வந்து வீறு கொண்டு எழுமா, காலம் ஃபுல்லாக எங்களுக்கு ஒரே பிரச்சனை, கஷ்டத்தோடு அலல்பட்டு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு 4 மாத காலங்கள் உங்களுக்கு வசந்தமான காலங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். வளங்களை தரும் காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். வேகமாக செயல்பட்டு நீங்கள் சிறப்பாக உங்களுடைய அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகள் அகன்று உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான பாதையில் வந்து அடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்கள். இப்போ என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்திக்கலாம்னா, சனிக்கிழமை தோறும் நம்ம சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுவது, திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது, அதே போல் ஏழை எளியவர்களுக்கு நிறைய அன்னதானம் தருவது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பலனை தரும். சுவாமி மலை சென்று நீங்கள் முருகனை வழிபட்டு வரும்பொழுது இன்னும் பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக நடக்கும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நிறைய வந்து உங்களால் இயன்ற உதவிகளை அன்னதானம் மட்டும் இல்லாமல் ஆடை தானம், வஸ்திர தானம், மற்றவர்களுக்கு ஒரு சரீர உழைப்பு, இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். நேர்மையை கடைபிடிங்க. பெற்ற தாய் தந்தையருக்கு கடமையை செய்யுங்க. எனக்கு வந்து என் தாய் தாப்பம் பண்ணல, நான் ஏன் அவங்களுக்கு பண்ணணுன்றதா குறுகிய மனப்பான்மையை விட்டு பரந்த மனப்பான்மையுடன் செயல்படுங்க. இந்த சனி வகர பயிற்சி உங்களுக்கு சிறப்பான வரம் தரும் காலமாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சனி வக்ர பயிற்சி பலன்களை 12 ராசிக்காரர்களும் எப்படி வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது, சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடைபெறும். சனி வக்ரமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும். இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ சனி வக்ரமாக இல்லை, சனி வந்து ஒரு அசுப இடங்களில் இருக்கார், ஒரு 12, 8 இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு. இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும், சனி பகவானை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது. பெரியவங்கள முதல்ல மதிக்கணும், வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும். தாயெல்லாம் வந்து பேசவே கூடாது. சனி சிறப்பாக இருக்குது, சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும், அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும். சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது. இப்போலாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறோம் இல்லையா, வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து விட்டுறோம். அந்த மாதிரி செய்யவே கூடாது. ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும், வற்றாத செல்வம் இருக்கணும், செல்வ வளமே இருக்கணும். அந்த காலத்துலலாம் பாருங்கள், தாத்தா பாட்டி குடுகுடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும். எங்கள் தாத்தா 100 வயசு இருந்தார், என் பாட்டி இருந்தாங்க 95 வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜமீன் மாதிரி அந்த நிலப்புலனில் இருந்து விவசாயத்துலேருந்து நல்லா செழிப்பாக இருந்திருக்கும். சனி தான் வந்து நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். மூத்த பழைய அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்களை வந்து நம்ம மனது கோணாமல் நம்ம பார்த்துக்குறோமோ அவ்வளவும் அவர் மகிழ்ச்சி அடைவார். அதே போல் ஒரு வாசகமே இருக்குது, பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு. அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பாதுகாக்கும் பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே, இந்த பித்ருதோஷன்றதே இப்போ நீங்கிடும். காலச்சக்கரத்தின் 10, 11 கூடியவரே அவர் தான். 10ன்ற கர்மாஸ்தானமே சனி தான். 11 லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான். அதனால் இந்த காலகட்டங்களில் சனி வகர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம். நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது, அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும். நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள். அதே போல் ஆடை தானம், அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க. ஆதரவற்று இருக்கவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடைச்சி அவங்க பழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க. இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி. அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும். அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மகன் தோன்றுவார். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே. நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்கிறத விட
இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடைகிற மாதிரி பண்ணும்போது அது இறைவனையே சென்றடைவதாகும். கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது. ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போக மாட்டாங்க, வழிபாடுலலாம் எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையாதுன்றவங்க இப்படி பண்ணுங்கள். கோயிலுக்கும் போய் விளக்கேற்ற அங்கே எண்ணெய் வாங்கி கொடுங்க. சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது. சிவாலயம் வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார். சிவபக்தர்களுக்கு அவர் நெருங்கவே முடியாது. சிவன் ஆசுதோஷி, சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சிவன் ஆசுதோஷி, அவர் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே உடனே பலன் கொடுக்கக்கூடியவர். மகேஸ்வரா என்னை காப்பாற்று, உன்னை விட்டால் யார் இருக்கான்னா உடனே ஓடி வரக்கூடியவர். அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன், அதே போல் வெண்ணெய் போன்ற இலகிய மனதுடையவன். அதனால தான் அவர் நரகாசூரர்களுக்கெல்லாம் வரங்களை கொடுக்குறாரு. அவங்களாம் கடும் தவம் புரிஞ்சிடுறாங்க அவங்களுடைய வலிமையால். அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே இவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே அவருடைய வரத்தை பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார். இப்படி தான் அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர். அவர் சொல்லியிருக்கிறாரு சனீஸ்வர பகவான்கிட்ட, என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது. நவகிரகங்களின் தலைவன் ஈசன் தான். அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம். வருஷத்தில் 365 நாளும் × 7 நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம். ரொம்ப சிறப்பான பலன்களை அடையலாம். பௌர்ணமிக்கு தான் போகணுன்னு கிடையாது. உங்கள் பிறந்த நட்சத்திரம், உங்கள் பிறந்த கிழமை, வாரத்தில் 7 நாட்கள் போகும்போதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன். செவ்வாய்க்கிழமையில் போனீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும். இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, 7 ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும். அதனால் இந்த சனி வக்ர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம். அதனால் இல்லாதவருக்கு இயலாதவருக்கு உதவி செய்வதன் மூலம், பெரியவர்களை வணங்குவதன் மூலமும், சூரிய சந்திரனான ஒளிகரங்களை வணங்குவதன் மூலமும் உங்களுடைய 5ஆம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சனீஸ்வர பகவான் நேர்மைக்கு காரகன். அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும்போது, உங்கள் கடமைகளை நிறைவேற்றும் போது, 7 சனி ஒருத்தருக்கு வந்துட்டாலே நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும், நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும், தாய் தந்தைக்குரிய கடமையும் எவன் ஒருத்தன் செய்கிறாங்கன்னா அவரை ஒன்றுமே பண்ண மாட்டார். அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம். வயதில் மூத்தவங்க தான், சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான். இந்த காலகட்டம் செவ்வாயும் தொடர்பு வச்சுக்கணும். அதனால் வயதில் அவங்களோட பெரியவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்குறது, ஒரு பெட்ஷீட்டு, அவங்களுக்கு ஒரு கொடை, எல்லாம் என்ன வேணுமோ வாங்கி தரலாம். இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம், தயிர் கலந்து சாதம் வைக்கலாம். அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை பிசைஞ்சு வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு ஔஷதமே. காகத்துக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவுலாம் வைக்கும்பொழுதும் அதுவும் ஒரு பரிகாரமாகவே அமையும். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். எண்ணியல் பார்த்து தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தொழிலை வளமாக்கி கொள்ளலாம். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.